ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமாக கோபப்படுற நண்பரா? இந்த பதிவு உங்களுக்கு தான். நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் என்கிட்ட பேசிகிட்டு வந்தார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு விஷயம், அவருடைய நண்பருடைய ஃபாதர் வந்துட்டு இறந்துட்டதா சொன்னார். இந்த கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அந்த அண்ணா வந்துட்டு சாப்பிடாமையே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இடையில என்கிட்ட கேட்டார், நான் அந்த கடையில் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுக்கரலாமா அப்படின்னு. ஒய் நாட், பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த அண்ணா கூட சேர்ந்து டீ குடிச்சிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஏன் இப்படி சாப்பிடாமல் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கீங்க? நம்ம ஒர்க் பண்ணுறதே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக தான், நம்ம வயிற்றுக்காக தான் இல்லையா? ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னார், அவருடைய ஃபாதர் ஃப்ரெண்டோட ஃபாதர் தவறிட்டார். என்ன அப்படின்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட ஃபாதரும் 2 ஃபாதர்ஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நிலத்தகராறு ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. பட் அதையும் மீறி இவங்க வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கிறாங்க. பட் ஒரு சர்டைன் சுச்சுவேஷனில் இந்த ஆட்டோ டிரைவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த பிளேஸில் இல்லை, அதாவது அவங்களுடைய வீட்டில் இல்லை. இந்த நேரத்தில் தான் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட ஃபாதர்ஸ்க்கு இடையில சண்டை வந்திருக்கு. சண்டை வந்ததில் என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தர் கோபத்தில் ஒரு பெரிய இரும்பு ராடு எடுத்து அவருடைய தலையில் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்துட்டு அவர் ஸ்பாட்லேயே வந்துட்டு இறந்து போயிட்டார். இப்போது இதில் வந்துட்டு ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன இடத்துக்காக, ஒரு நிரந்தரம் இல்லாத இந்த இடம், ஓகே, நம்ம வாழ்கிற இந்த பூமி கூட நிரந்தரம் இல்லாதது தான் நம்மளுக்கு. அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறப்போ ஒரு சின்ன இடத்துக்காக நீண்ட கால நண்பர்களாக இருந்த ஒருத்தர் கோபத்தினால அவரை வந்துட்டு சாகடிச்சிட்டாரு. ஸோ இது அவர் வேணும்னே செய்யலை, பட் ஸ்டில் அந்த கோபம் அந்த நேரத்தில் அவர் கண்ணை மறைச்சிருச்சு. ஸோ இது நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நீங்கள் கூட பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுடைய அந்த திங்கிங் பேட்டர்ன் மாற்றணும்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுபடி நீங்கள் எப்பயுமே உங்களுடைய கான்ஷியஸாக, அதாவது திங்கிங்கில் வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். கோபம் வருது அப்படின்னா அது அந்த நேரத்துலையே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் அந்த இடத்த விட்டு க்ராஸ் பண்ணி போங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை டைவர்ட் பண்ண பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒரு விலை மதிப்பில்லாத உயிர் இன்றைக்கி போயிடுச்சு இந்த பூமியில். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை இதில் கொடுங்க. தேங்க்யூ.